மதுரப்பிள்ளைங்கிற ஒரு நபர், பறையர்குடியை சார்ந்தவர். அவர் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரரா இருந்திருக்கிறார் அப்படின்னாக்க, இந்த சமூகம் அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல வீழ்ந்த சமூகமா இருந்திருக்குமா? கீழான சமூகமா இருந்திருக்குமா? எப்படி இருந்திருக்கும்? ஒரு பல லட்சம், பல கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்துல பொருளாதார ரீதியாக முதன்மை நிலையை எட்டக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு தூரத்துக்கு கலாச்சார மேன்மை அடைந்து பண்பாடு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் கலை, கல்வி, இலக்கியம், செல்வாக்கு, இந்த மாதிரியான ஒரு பல தரப்பட்ட விஷயங்கள்ல மேன்மையான ஒரு நிலையை எந்த அளவுக்கு அடைந்திருந்தால் அவங்க அந்த முதன்மை நிலையை அடைஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது உண்மை. இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடிமை ஆயிட்டோம், 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அடிமை ஆயிட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க.